கடவுளே கல்கின்ற தெய்வம் என்று உன்னுடைய திருவடி கமல பாதங்களுக்கு தங்கள் தேவியாகப்பட்ட ஒரு உமையவள் சக்தியாகப்பட்டவள் 1000 கோடி மந்திரம் செய்திருக்கிறேன். படுத்த உலகில் என்றென்றைக்கும் என் இடமாக பெற்று நலமுடனே வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பேன் என்றால் வழிவகத்தில் கோடான கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். அப்படி இருந்தாலும் என்னை வைத்த காரணம் என்ன? உன்னை எதற்காக வரவேற்றது தெரியுமா? உலகம் பார்த்திருக்க அன்றாடு வழக்கம் போல் இன்று நான் பணியிறங்க போக வேண்டும். வாழக்கூடிய மன்னனை போய் வா மன்னான்னு சொல்லி முகமதச்சோடு இடம் கொடுத்து அனுப்பு. அன்றாடு பணியிறக்க தெரியுது. நீங்க இன்னைக்கு பணியிறக்க போறேன்னு சொல்றீங்க. போய்ப்பாங்க. சென்று விட்டுமா? தேவி வா என்று சொல்லி வா என்று அழைக்கிறாயே, என்ன காரணம்? போ என்று சொல்லி வா என்று அழைக்கிறேன். என் மீது தவறாக நீங்கள் என்ன கொள்ள வேண்டாம். என் மனதில் நீண்ட நாளாக ஒரு சந்தேகமானது வாட்டி வளைக்கிறது. அந்த சந்தேகத்திற்கு விடையெடுத்து விட்டு நீங்கள் பணிகளுக்கு போகலாம். பார்வதி, ராதா, உலகிற்கெல்லாம் தாய் நீ. உன் மனதில சந்தேகமா? ஒரு பெண்கள் மனதில சந்தேகம் என்று ஒன்று வந்தா அது கொடிய வியாதிக்கு சமம். உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் என்ன கேளு. அப்படியா? எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறது. 33 தேவர்கள் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாரு சுவாமி? இந்த உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் தெய்வம் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் முதல் தெய்வம் அந்த பேச்சு ஆமா, இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது உலகத்துல முதல் தெய்வம் இந்த உலகத்திலேயே என்ன வாயில உலகத்திலேயே முதல் தெய்வம் திஸ் இஸ் எ குவார்ட்டர் வாட்டர். நானே தான்
ஓட்டுறதுதான் உலகத்திலே முதல் தெய்வம். ஆமாம்மா, இந்த நேரத்துக்கு அதுதான். அதெல்லாம் நடக்கல. உள்ளத்துல சக்கரவர்த்தி இந்த செட்டிலே என்ன வரை எவன்டா கொடுத்து உலகத்துல முதல் தேதி யாரு சுவாமி? யார் 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 காட்டாலும் இந்த உலகத்துல சுழல் 33 தேவர்கள்ல இந்த உலகிற்கெல்லாம் முதல் தெய்வம் இந்த சிவபெருமான் நானே. உன்னை தேதி அடிக்க முடியுது கண்டா உனக்கு இங்கே அடிக்கிற ஒரு ஆச்சரியமா பேசுறதா? உலகத்திலேயே முதல் தேவி அந்த சாமி தான். ஆமா. சரி, எனக்கு இன்னொரு சந்தேகம். என்ன உனக்கு சந்தியில ஏக்கம்? மச்சா, சந்திரன் சூரியன் எப்படி எப்படி? நாயகன் காணநாயகா. இப்படியே தான் ஓடி இருந்தேன். பகலில் ஒளி வீசுகிறாரே சூரிய சும்மா அதையே பேசிட்டு. சந்திர பகவான் யாரு? யாரு? அவர்கள் யார் தெரியுமா? சந்திர சூரியன் யாரு? சந்திரபாலாது கண்டு பார்வதி, எப்படி? பகலிலே ஒளிரக்கூடிய சூரியன் என்னுடைய இடது கண்ணு, சரி. இரவில ஒளிரக்கூடிய சந்திரன் என் வலது கண்ணு. சந்திரன் சூரியன் இரண்டும் தங்கள் இரண்டு நேத்திரங்கள். அது மட்டுமா, இந்த அந்தமும் நானே, இந்த பித்தமும் நானே, இந்த மண்ணும் நானே, இந்த விண்ணும் நானே, இந்த மரமும் நானே, இந்த செடியும் நானே, இந்த கொடியும் நானே. நான் அசைந்தால் அகிலமே அசையும். அப்படி என்றால் இன்னொரு கேள்விக்கு எனக்கு பதில் கொடுப்பீங்களா? என்ன? முன்னாடி வாங்க. எனக்கு உள்ள கேள்வி என்ன தெரியுமா? 1 முதல் 10 வரை உள்ள எண்களுக்கான அர்த்தம் என்ன? ஒன்று என்றால் இந்த உலகமே ஒன்று. 2 என்றால்? சந்திர சூரியனோ 2. 3 என்றால்? 3 தேவர்களோ 3. 4 என்றால்? 4 என்றால் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய திசைகளோ 4. 5 என்றால்? 5 என்றால் 5 பைத்தம் பஞ்சபூதங்கள். 6 என்றால்? 6 என்றால் நமது மகன் சுப்பிரமணியன் சிரமம் 6. 7 என்றால் ரம்பை ஊர்வசி மேனக துரோதம் என்று சொல்லக்கூடிய சப்த கன்னிகளோ 7. 8 என்றால் 8 திக்குகள். 9 என்றால்? ராகு கேது சனி என்று சொல்லக்கூடிய நவகிரகங்கள் 9. 10 என்றால்? 10 என்றால் தென்னிலங்கை ஆண்டு வரக்கூடிய ராவணன் சிரமம் 10 அல்லது அண்ணனுடைய தசாவதாரம் 10. அப்படியா? இப்பொழுது தெரிந்ததல்லவா? என்ன? 10 என்றால் ராவணேஸ்வரனுடைய சிரம் 10. சரி. இல்லை என்றால் எங்கள் அண்ணன் எடுத்த மாயவன் எடுத்த அவதாரமோ தசாவதாரம் 10ன்னு சொன்னீங்க. ஆமா. அப்படி என்றால் இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யார் தெரியுமா? யாரு? நீ இல்ல. யாரு இல்லையா? நீ இல்ல. அப்ப இல்ல. அப்ப யாரா இருக்கும்? இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யார் தெரியுமா? யாரு? ஐயா, உலகத்தில் முதல் தெய்வம்
உலகத்தையே காத்து ரச்சித்து அழிக்கக்கூடிய என் அண்ணனாகப்பட்ட எம்பெருமான் மாயவன் என் அண்ணன் கண்ணனே உலகத்தில் முதல் தெய்வம். உங்க குடும்பத்துக்கு மான வெக்க ரோசம் சூடு சொரணம் எதுவுமே இல்ல. அப்ப நீங்க இப்படிதான் பேசுவீங்க. சொல்லு பாக்கலாம். நீ நடந்துக்கிற நடைமுறைன்னு தெரியுதுல்ல. ஒரு பிறந்து விட்டு மானத்தை பொறுத்து கேவலப்படுறது எவ்வளவு கோபம் வரும். எங்க அண்ணன் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டாரு. அவன் யாரு? அவன் எப்படியாப்பட்ட ஐயோக்கு பையன்? அவனை போய் உலகத்துல முதல்ல சொல்றீங்க. எங்க அண்ணன் தப்பு பண்ண முடியாது. எங்க அண்ணன் பண்ணாரா? எங்க அண்ணனுக்கு வந்து மூடு கவிழ்ந்து பார்க்கலாம். கண்ணை குத்தி விடாத. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் எப்படி பண்ணான் தெரியுமா? உலக மக்கள் எல்லாம் பசியோ பட்டினி என்று பஞ்சத்தால வாடுறாங்க. பாரு வெள்ள சீரகாராய கூட தொடங்கி ஒரு கையில சங்கு எடுத்துக்கலாம், ஒரு கையில சாவு எடுத்துக்கலாம். எடுக்கிறது பிச்சை. அதுல ஒரு கௌரவம். பகல்ல எடுக்கணும், நைட்டு இரவுல போறது. இரவுல சென்று ராத்திரி நேரத்தில் சென்று வீதி வீதியா தெரு தெருவா சங்கூதி பிச்சை எடுக்கலாம். ஒன்னை ஏண்டி உன்னை சொல்லி குற்றம் இல்ல. போய் போய் ஒரு சங்கூதி பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு தாச ஒரு பிச்சைக்கார பையனுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ண பாரு, அது ஏன் தவறு? சரி, எங்க தாசே இரவு நேரத்துல சங்கூதி பிச்சை இருக்கிறான்னு சொல்றேன். ஏன் மாப்பிள்ள பிச்சைக்காரன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற நீ எவ்வளவு பெரிய பிச்சைக்காரரா இருப்ப சொல்லு பாக்கலாம். அப்படி எங்கேயாவது நான் பிச்சை எடுக்கிறதா சரித்திரம் உண்டா? சொல்லிட்டு பார்க்கலாம். பிச்சை எடுத்தான். ஆமா பாக்கணும். ஓ ஏப்பா அண்ணன் சங்கூதி பிச்சை எடுக்கிறான். பிச்சைக்காரை? ஆமா, பிச்சைக்காரன் பொண்ணு எடுத்துக்கிறா. என்ன எப்படி என்ன பிச்சை எடுக்கிறது? நைட்ல சனங்களை தூங்க சொல்லி விடுறதில்ல. நாய் சத்தம். ஆமா, அது மட்டுமா? பொழுது வழியா பொம்பளைகள்லாம் ஊர்ல எல்லாம் பொதுவுல பேசறதுக்கு ஆரம்பிச்சிடறாங்க. எங்க செருக்காய் அதாவது சொரக்காய் செடி சொரக்காய் காணும், எங்க செடியில சொரக்காய் காணும், பூசணிக்காய் காணும், பூசணிக்காய் காணும், பீக்கங்காய் காணும், பீக்கங்காய் காணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொம்பளைகள்லாம் சண்டை. ஆனா நம்ம எண்ணெயில பொறிஞ்சிட்டு போயிடுறோம். என்ன எதிரான திருட்டு புண்டையாடுறது எண்ணெய். என்னதான் பிரச்சனை அப்படிதான். ஆமா ஆமா, பிச்சைக்கார வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறீங்க நீங்க. ஆமா, நீங்க அவனை விட பிச்சைக்காரர் நீங்க. உங்களோட சேர்ந்துருக்கல. மாசம் மார்கழி மாதத்தான் சங்கூதி பிச்சை எடுத்தான்னு சொல்லுங்க. சாமி ஏதாவது பண்றது ரவுண்டு காட்டுவாங்க. இல்ல ரவுண்டு காட்டுவாங்க. சித்தத்தோடு காமிக்கிறவா அன்னைக்காரடி பாடு வருதா? பிச்சைக்கார என் வீட்டுக்காரங்க வாடு கொடுத்துட்டாரு. பாப்பாச்சி வாயா வாயா பாப்பா. சாமியே
சவரமட்டையப்பா எவ்வளவு காசு கொடுப்ப? சாமியே சரணமையப்பா சாராய் கடை எவத்தப்பா இருக்குது நான் என்ன கேட்டு சொல்றேன். ஏய் எப்படியும் வெளியே கண்டுபிடிச்சிருவேன். என்னென்னலாம் மார்கழி மாதத்துல கூலி பிடிச்சிருக்காரு. இப்ப யோசிக்கிறோமா? பங்குனி மாசம் கண்டா சரி இந்த வேலை எடுத்து கையில புடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஒரு உரி இந்த பக்கம் ஒரு உரி கட்டிக்கிறது. இந்த ஓர் எடுத்து கையில பிடிச்சிக்கிட்டு வேலை போடாது. அட வேலை எடுத்து கையில வேலை கையில புடிச்சுக்கிட்டு இந்தாண்டு ஒரு சோத்து மூட்டை உரி கட்டிக்கிட்டு இந்தாண்டு ஒரு துணி மூட்டை உரி கட்டிக்கிட்டு ஓர் கட்டிக்கிட்டு உரி கட்டிக்கிட்டு சத்திர கண்ட பக்கம் சாவடி கண்ட பக்கம் எங்கடா சோறு போடுவாங்க ஓடுவாங்க எங்கடா பிச்சை போடுவாங்க எங்கடா சோறு போடுவாங்க அப்படின்னு சோறு போடுற அலையத்தில் சத்திரம் சாவடி கண்ட பக்கம் தெரியல ஆளு நீங்க கூட்டு இடுப்பு தண்டனுக்கு அரோகரா முருகனுக்கு வந்தனுக்கு ஆரோகரா 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 நான் அப்படி சொல்லியா எனக்கு சாட்சி போறதில்ல ஆமா என் கூட்டுக்காரங்க சிவபெருமா பங்குனி மாசம் கண்டா சத்திர கண்ட பக்கம் சாவடி கண்ட பக்கம் எங்கடா சோறு போடுவாங்கன்னு சோறு திங்கிறவர் என் கூட்டுக்காரரு எங்க பார்த்து சொன்னா நான் ஏத்துருவேன் ஏய் சொல்லி புடு வாட்றேனா இங்க வந்து யாரா யாரமக ஏய் வந்தா போட கோடி புடி முடிச்சு சங்கூதி பிச்சை எடுக்கிறான். என் கூட்டுக்காரு உரி கட்டி நான் அன்னத்தாவடி எடுத்து பிச்சை எடுத்துக்காக வச்சுக்க. ரெண்டு பேரே பெற்றகார புண்டைக்கு தான் அதுல எனக்கு நீ தானே வர்ற. அதனால இவங்க அண்ணன் இன்னொரு ஐயோ திருமணம் இருக்கிறான். கண்டிப்பாங்க அண்ணன் இருக்கு பிடிச்சி புண்டாங்க அண்ணன் குடும்ப பிரச்சனை பேசக்கூடாது. சூப்பரா பாருங்க என்ன ஒரு கால கூத்தாடுறாரு கூட வெகு வரிசையா சுந்தரம் தான் பண்ணோம். அண்ணா அருமையான காரியம் பண்ணிக்கிறான் என்ன அடி மறுமுறை கெட்டவனி மாமையாள ஒத்தவனி கொண்டு கண்ணடி 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 என்று சொல்லி ஓயல ஓட்ட காரணமே நீ தான் அண்ணா உலகத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாம் பசியாக துடிக்கின்றது. இன்னும் அருமையான தாய் உள்ளம் பாப்பாத்தி அம்மா அவர்கள் நம்ம பெற்ற தாய்க்கு உற்ற தாய் போல காட்சி வாங்கி குடிக்க மாட்டா நமக்கு பெற்ற தாய்க்கு உற்ற தாய் போல தன்னை மகள் தன் மகளாக பாவித்து அவரது சொத்திலிருந்து ஒரு 50 ரூபாய் அன்புடையாக தந்துள்ளார். அவர் குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஆண்டவன் கிருபகடாட்சத்தால என்றும் சுகத்துடன் வாழ வேண்டும். ராமோ அற்புதம் நாமோ அற்புதம் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? மறுமுறை கட்டவன் மாமியார ஒத்தவன் இன்னும் அருமையான நல்ல உள்ளம்
தாய் வந்து இது என்ன அப்படி ஆட்டா அடிக்கிட்டா அந்த குண்டி இன்னும் அருமையான நல்ல உள்ளம் நம் உடன்பிறவா சகோதரியாக விளங்கக்கூடிய கவியாக்கா அவர்கள் அவர்களுக்கு 20 ரூபாய் என்னுடையாக தந்துள்ளார். பாப்பா பேர் சொன்னியா அப்ப என்ன பேர் சொன்ன? வேதா பாப்பா அவர்களும் குட்டிக்கு ரெக்கு படுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணு தெரியுமா என்ன பண்ணோம் நல்லா உள்ளங்க என்னால அரிசி போட்டு போ 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 போன்னு தெரியும் என் நன்கொடை தந்துள்ளார். அவர் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் படிக்கின்ற செல்வியும் போகின்ற இடம் பெரியவராக இருந்தாலும் கைப்பூக்கன் சாமி பேரு இன்னும் மேகராஜ் அவர்களும் குரு பிரசாத் அவர்களும் அம்மா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? மல்லிகா இன்னும் மல்லிகம்மா அவர்கள் அவரது சொத்தில் இருந்தோம் பேருமா என்ன சின்னம்மா அவர்கள் அவர் சொத்திலிருந்து 1 ரூபாயோ நன்கொடை தந்திருக்கிறார். அவர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லா வல்ல ஆண்டவன் அருள் பெற்று வாழ வேண்டும். அக்கா தாத்தா அவர்கள் அருமையான விளங்கக்கூடிய ஆயா டீ வச்சு கொடுத்தாங்க டீ வச்சு கொடுத்தாங்க. டீ வச்சு கொடுத்தாங்க அக்கா கலாம்மா கலாம்மா அவர்கள் பார்வதி வாசத்துக்கு எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க 30 ரூபாய் 30 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. நன்கொடை தந்திருக்கிறார். 30 ரூபாய்க்கு 3 டீ குடிச்சிருக்கிறோம். ஏற்றும் சுகமான வாழ வேண்டும் ராமு. ஆமா நாதா எப்படி வார்த்தை? இவன் அண்ணன் எப்படியாப்பட்டவன் மறுபுற கட்டவன் மாமியை பெண்ணாத்து மத்தால் துப்பம் கூட போய் அடிக்கிறோம் அண்ணா பேசாம அண்ணா மத்தாயை துடுப்பாலை அடித்தவன் அடிபட்டு மரக்குள் பிடிக்கு இடையன் கோழி குஞ்சு கோமல் போய் வண்டியில் விட்டுருவேன் ஆரியா போடி குதிரை கோமாளி பாவட்ட அப்படியே பழகாயிட்ட போட்டு போடுவேன் அப்படி கோவப்படுறான் ஆறு பார்த்து கோடி குதிரை கோமாளி போய் உன்னை யாருதான் சொல்லுது எனக்கு போ வந்துருச்சு மசாலி கூட பார்க்க கூட வந்து போடுவாங்க ஆறு பத்தி என்ன கோவப்படாதா ஐயா எதையோ ஒரு நாள் என்ன பண்றேன் நெஞ்சு செடி ரொம்ப பிடிச்சி அக்கா நிக்கிறது நெஞ்சு செடி ரொம்ப பிடிச்சிருச்சு பக்கத்து வீட்டுக்கார அக்கா 4 கோழி வளர்த்திருக்கு நாட்டு கோழி அக்காக்கா நெஞ்சு செடி பிடிச்சிருச்சுக்கா ஒரு குஞ்சு ஒண்ணு கொடுக்கா காய்ச்சி தரேன் அப்படின்னு எல்லாம் குஞ்சுல அவயத்துல இருக்குது அதான் தர மாட்டேன் அப்படின்னு இப்ப எப்படிதான் கோழி வளர்ச்சி போடுற பார்த்தோம் அப்படின்னு போய் என்ன பண்ண மீன் தூண்டி முள்ளு வாங்கிட்டு வந்து தூண்டி முள்ளு வாங்கிட்டு வந்து சரி வெங்காயத்துல குத்தி உள்ள போட்டேன் வெளியே போட்டேன் வெங்காயத்தை பாத்து 10 பேரு லம்புக்கு எடுத்து முழுகுச்சு சரி தூண்டி முள்ளு மாட்டிக்கிச்சு அப்படியே உள்ளே எடுத்துக்கிட்டேன் சரி சரி இழுத்துக்கிட்டு உள்ள பார்த்தேன் இது வெளியே பொசுக்கணும் ஊமயிரி அம்மையின்னு கண்டுபிடிச்சிருவாங்க கோழி மசுறீங்க அங்கே என்ன பொசுக்கி அங்கேயே தின்னுபிட்டு அங்கேயே காய்ச்சி தின்னுட்டு காணாம ஒரு போலீஸ் அது வந்து 10 பேர் சமயம் சொல்றீங்க இதுதான் நியாயமா யாரு கோழி குஞ்சு திருடின்னு சொன்னது இந்த கோழி குஞ்சு கோமாளி பையன் நீ இவங்க அண்ணனுக்கு அப்படி ஒரு பேர்தான் நானே சொல்லிக்கலாம் கோழி குஞ்சுல அப்படிலாம் ஒண்ணு எடுக்க மாட்டேன் சேவல் மட்டும் முடிச்சிட்டு போவேன் கோழி படம் முடிஞ்சு அவனை போய் உலகத்துல முதல் தெய்வம் சொல்லலாமா மறுமுறை கெட்டால் மாமியை பெண்டாடால் மத்தால துடுப்பால் கோபியில் வீட்டுல அடிவாங்கன்னு சொல்றாரு. இவர் யோசிக்கலமா இவர் மண்டலம் எனக்கு தெரியாது. இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா?
மன்னா ஆ, மங்கை பெண் கட்டில கொண்டாடினார். ஏய் இங்க வா டேய். இங்க வா. ஏடி தேவியா? ஏடியா கட்டிக்கிறாங்க. கட்டில கொண்டாடி குத்துக்கல்லாட என்னாட்டத்தை காட இப்படி ஒரு உடம்பு வச்சு நாலு ஐயோ இருக்கு. ஐயோ ஐயோ நம்பு பாரு. ஐயோ ஐயோ பத்த மாளா போச்சு அப்பா. ஐயோ 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 பத்த ஐயோ கட்டில கொண்டாடிட்டு நாலு இருக்கும் போது கூத்தி கூத்தி அழைக்கிறாடா. ஆறு என் கூட்டுக்காரரு இந்த ஆளு பூச்சி வச்சுக்கிறாங்க. நீ கூத்திய வச்சு எங்க கூத்தி வைப்ப? முள்ளுக்காடு, பருத்திக்காடு, சோளக்காடு, குடி இல்லாத ஊடு, குட்டி சோறு இந்த மாதிரி ஏரியா. என் கூட்டுக்காரர் எங்க திரும்ப வச்சுக்கிறாரு? ஆறு வாய்க்கணும். கரெக்டா தெரியுமில்ல, தெரிஞ்சு போயிட்டு தான் சொல்லணும். என் கூட்டுக்காரர் எங்க திரும்ப வச்சுக்கிறாரு? இதெல்லாம் முட்டுக்கல்ல உனக்கு. என் கூட்டுக்காரர் கூட்டியை கொண்டு போய் தலைமால வச்சுக்கிறாரு. எங்க பூத்தியா தாமான வச்சுக்கிறியாமா? இன்னும் அருமையான தாயாக விளங்கக்கூடிய கிருஷ்ணம்மாள் அவர்கள் அமரசத்திலிருந்து ஒரே ஒரு அன்பை கொண்டுள்ளார். அவர் குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சிறு சிறப்பாக வாழ வேண்டும். சொல்லுவாங்க அந்த கொலை பிடிச்சு வார போய் எப்படி என்ன பூத்தியா தலைமான வச்சுக்கிறியாமா? தம்பி இதெல்லாம் ஒரு பொழப்பா என்ன பண்றது? இந்த ஒரு பொழப்ப நமக்கு இது தேவையா? எதடா சொல்ற? தலைமால கொண்டு போய் தெரியாது பொங்கல் பீ பேட்டை. அதாவது அந்த அம்மா ஒண்ணு கூட்ட எடுத்து போகும். அதாவது நம்ம மலம் கழித்தா என்ன எப்படி போகும்னு கேக்குற. நீ சொன்னிய பீ பேட்டை எடுத்தா உன் உடம்பை தேய்க்கு நீயே போந்து பாரு. அதுதான் அந்த அம்மா மூத்திரத்தை விட்டா உன் உடம்புல வருங்க வியர்வை. அதுதான் சரி அதுதான் போட்டும். ஆ, இந்த அம்மா மாத்திர 3 நாளைக்கு அம்மா அம்மா புசுபதியா ஆவாள. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? வெளியே போற சாமி அது பின்ன வெளியில போகாத வீட்டுல இருந்தா வெப்பு முட்டை கட்டு போச்சு எனக்கு சேர்க்க அடிக்குழாய் வத்தல பாக்கு போட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? ஏய், வாங்க. மங்க சமிந்தா கங்கைக்கு போறாங்க. அந்த கங்கை சமிந்தா எங்கடா போவோம்? எங்க போவோம்? எப்படா கேக்குறா? சரி விடுங்க. அது பூத்தியான்னு சொல்றாங்க. அது யாரு? அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அவ எவ்வளவு ஒரு பெரிய அழகு வாய்ந்த பெண்ணா இருந்தாலும் அத தலைமையில எவ்வளவு வச்சுட்டு இருக்க மாட்டான். சரி சரி. நீங்க நினைப்பது தவறு. ஏன் சாமி? இது அதாவது சடாபாத்துல இருக்கிறது யார் தெரியுமா? யாரு? இது ஆகாய கங்கை. அந்த ஆகாய கங்கை ஒரு தலைக்கு எப்படி வந்துச்சு? அதாவது சூரிய குலத்து மன்னன் சகல சக்கரவர்த்தி தன் குடிமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக கானகத்தை ஆர்மிமான கானகத்துக்கு வேட்டையாட போனாரு. சரி. அப்ப வேட்டையாட போகும்பொழுது இந்த வேட்டையாட சென்ற இடத்துல குடிமக்களுக்கு பசியாகிவிட்டது. அப்ப பார்த்தா சகர சக்கரவர்த்தி இந்த ஆர்மிமான கானகத்துல மக்களுக்கு எப்படி பசியை தீர்ப்பது அப்படி என்று சிறிது தூரம் நடந்து சென்று கொண்டே இருந்தார். அப்ப அங்க பார்க்கும் பொழுது ஒரு ஆசிரமம் தெரிஞ்சது. அப்ப அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க கபில மகாமுனிவர்